எவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த பரதேசி இந்த அயோக்கியன் கிட்ட வந்து ஏமாந்து எவ்வளோ பேர் என்னமோ அந்த ஆள் பைத்தியக்காரனாட்டு பேசுவான். அவனே சிரிச்சுப்பான், அவனே ஏதோ கேள்வி கேட்பான். அவன் பேசுறது என்னென்ன புரியாது. வருஷம் வருஷம் இந்த ஜகி வாசுதேவுக்கு 60 கோடி நன்கொடை கொடுக்குறாங்கம்மா. இவன் சொல்கிறானம்மா, நான் ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், இது அது. ஆனால் பொய். அங்கே படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வந்து அவங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து 7 லட்சம் 8 லட்சம். இவன் பரதேசி என்ன சொல்லிட்டு இருக்கிறான், நான் வந்து சேவை பண்ணுறேன் இதுன்னு சொல்லி இவனுக்கு ஸ்கூல் கொடுப்பான். இந்த தமிழ்நாட்டு இந்த மினிஸ்டருங்க எந்த ஆட்சியாக இருக்கட்டும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம அந்த பணம் கொடுக்க மாட்டான் பாரு, இந்த முன் பணம் ஊழல் பணம். அதில் இந்த மாதிரி அயோக்கியன் மாதிரி இந்த பொம்பளைங்களை கற்பழிக்கிறது அவனுக்கு ஸ்கூல் பர்மிஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது என்ன பிடுங்கிச்சுப்போ இந்த ஆள் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துச்சா? அந்த ஸ்கூல் அங்கே நடக்கிற ஸ்கூல் மேலே என்ன நடக்குது? பிள்ளைங்க மேலே மானபங்கம் நடக்குது. இந்த போலீஸ் என்ன பெரிய லா அண்ட் ஆர்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எங்களுக்கெல்லாம் இருந்தால் ஓடி வரீங்களா டிங்கி டாங்கின்ட்டு. பாமர மக்களுக்கு போட்டு நீ இழுத்து போடுற, இதை பண்ணுற. நீங்கள்லாம் வந்துட்டு நிஜமாகவே லா அபைடிங் சிட்டிசன்ஸ். ஆனால் போய் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, இந்த மோடிக்கு தான் குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, குட்டி இல்லை. இந்த அமித்ஷாவுக்கு ஒரு பேத்தி இருக்குதுல்ல, அப்போ அவன் பேத்திக்கு இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுவான்? அன்றைக்கி வந்து அவன் பொண்ணு போகணும்னு அழுகுது இந்த மகா சிவராத்திரியில். அந்த பிள்ளைக்கு தெரியும் அவங்க அப்பன் சாவ போகிறான்ட்டு. அதுக்கு தான் அதெல்லாம் ட்ராமா. இல்லாட்டி அதுவுமே ரீஹர்ஸ்டாமா, தட் இஸ் முதலே போடுவாங்கம்மா. அப்போ தான் மக்கள் சேர்ந்து அழுவான்னு சொல்லி. அங்கே போடுற பாதி போதையில் உட்காந்து அழுகுதுங்களா, எதுக்காக அழுகுதுங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் வந்து திருந்தணும். பைத்தியக்காரங்களாட்டம் வந்துச்சு அவன் போகிறங்க என்ன ஆட்டம் போடுறான், அது போதை. வேறுங்க போதை இருந்தால் தான் அப்படியெல்லாம் ஆட்டம் போட முடியும். இவெல்லாம் ஒரு சாமியாரும் கிடையாது, மனாங்கட்டியும் கிடையாது. கெட்ட வார்த்தை வருது, பட் ஐ டோன்ட். இந்த ஆளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது வாசுதேவுக்கு. என்ன தான் சொல்கிறேன் பாரு, அவங்க பணம்லாம் இங்கே கொள்ள வடிச்ச பணம், இவனை பொம்பளை சப்ளை பண்ணுறது. எனக்கு வந்து தகவல் இவன் வந்து இந்த அரசியல்வாதிங்கெலாம் பொம்பளை சப்ளை பண்ண மாமா வேலை பார்த்துருக்கான்னு கூட எனக்கு தகவல் வந்துருக்குது. கோயம்புத்தூரில் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒய்ஃப், அந்த பொண்ணு போய் விவாகரத்து ஆயிடுச்சு புருஷனோட. அவனும் 2017 மட்டும் இந்த ஆளோட இருந்திருக்கான். இந்த ஆளோட அங்கே பிரத்யுமான்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை. அப்போ இவங்கெல்லாம் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே பிள்ளைங்களை வந்து நிர்வாணம் பண்ணுறாங்க. இது என்கிட்டே எல்லாம் இந்த இமெயில் எல்லாம் இருக்குது. அந்த வட நாட்டுக்கார போடுறதுக்கு முன்னாலேயே என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நான் அதெல்லாம் போட விரும்பலை. ஏனென்றால் வந்துட்டு ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்க பேர் சொல்கிறதே தவறு. ஓகே, அப்போ வந்துட்டு அவங்க வந்து அவன் யூடியூப் நடத்துகிறான், அதால் அவன் சம்பாதிக்கணுமோ என்னமோ தெரியும். நான் யூடியூப் நடத்துறது என்னோட பர்சனல் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. எங்கெல்லாம் தவறு நடக்குதோ, என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, எங்கெல்லாம் தவறு நடக்குதோ நீ தட்டி பேசு. என் காளியோ என் சிவனோ என்னோட கிருஷ்ணர் என்ன சொல்கிறாங்க, கீதா தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேளு. அப்போ நான் எதுக்கு இந்த மகா கும்புக்கு போனேன்? நான் போகும்போதே நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தேன், என்னை சிவன் கூப்பிட்டுருக்காரு, கிருஷ்ணன் கூட எதுக்காக ஏதோ சொல்லணும் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், சிவன் என்னை பார்ப்பார், பட் நான் அவரை பார்ப்பேன்னா தெரியும், நான் சாமி எப்போ நம்மளை பார்ப்பாங்க. ஓகே, அங்கே போயிட்டு எனக்கு எதுக்கு இந்த ஈஷா பற்றி தகவல் கிடைக்கணும் அங்கே? அப்போ கடவுள் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. இதுதான் உண்மை, நான் நம்புகிறேன். மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து இந்த இதை வந்துட்டு யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ என்கிட்ட நியாயமாக வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்வேன், செஞ்சுட்டும் இருக்கேன். அப்போ வந்து இப்போ நம்ம யூடியூப் இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஈஷாக்கு பக்கத்தில் இருக்காராமா, அவர் தோட்டமோ வீடோ அங்கே இருக்குதாம்மா. அவர் பேர் சிவஞானம். நான் பேர் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிக்கவும். அவர் வந்து இந்த ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணிக்கார் இந்த மகா சிவராத்திரி நிறுத்த சொல்லி. எதுக்குன்னு கேட்டோன்னா அந்த பொல்யூஷன் போர்டு பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த இந்த மனுவை தள்ளி போட்டாங்க. இந்த ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸும் யோசிக்கணும். ஒருத்தர் கொடுக்குறாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கணும். சும்மா அவன் பெரிய பெரிய சாமியார்னா உடனே அவனுக்கு சாதகமாக கொடுக்குறதும் தவறு. அவரோட பிரச்சனை என்னென்னா, இந்த எவ்வளோ பேர் அங்கே வராங்களோ, லட்சமோ 10 லட்சமோ கதை விட்டுட்ருக்காங்களே, அந்த மொத்த பேரோட கழிவு மூத்திரம் கக்கா எல்லாமே தூக்கி இவரோட தோட்டத்தில் விட்டுட்ருக்காங்களாம்மா. அப்போ வந்து இது நியாயமா? அப்போ இவன் என்ன சாமி கும்பிட்றான் இந்த பரதேசி? இவனை நாயெல்லாம் கூப்பிட மாட்டேன். நாய் நல்ல ஜென்மம். எனக்கு மற்றவங்க நாய் சொல்ல கோபம் வரும். என்னென்னா நாய் ஒரு ரொம்ப நல்ல ஜென்மம், நன்றி உள்ள ஜென்மம். இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ராட்சச ஜென்மங்க, பரதேசிங்க.
அதனால சாரி யாருன்னு என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பரதேசிங்களெல்லாம் அயோக்கியனுங்களை எல்லாத்தையும் நான் வந்துட்டு அவர்கள் இவர்கள் இது பெரிய இது மாண்புமிகு இந்த ஃப்ராடு கொள்ளை அடித்த ஊழல் அரசியல்வாதிகளெல்லாம் மரியாதை கொடுத்து நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா என் கடவுள் சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்காது. ஓகே, அப்போ இந்த ஜட்ஜஸ் இந்த கோர்ட்டில் இருங்க இவங்க இதெல்லாம் பார்க்கணும். இப்போ பாவம் அந்த ஆள் வந்து ஒரு சின்ன சின்ன விவசாயி, அவரால் சண்டை போட முடியுமா? அப்போ எனக்கு இந்த தகவல் கிடச்சோடனே நான் பேசுகிறேன். என்னென்னா யாரோ ஒருத்தராவது பேசணும். இப்போ மற்ற இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு பணம் வருதோ இல்லாட்டி அவங்க யூடியூப்பில் வந்து அவங்க ஓனர்ஸ் பயந்துக்கிட்டு அவங்கள பேச விட மாட்டாங்க. இது வந்து நம்மளோடது, நம்ம தைரியமாக பேசலாம். நம்ம யார்கிட்டையும் காசு வாங்கல, நம்ம எந்த யூடியூப் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு காசு கேட்கல. என்னை பொறுத்தவரையிலையும் நான் வந்து இது பொது சேவை மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் போட்டுக்கலாம்டா, 25 லட்ச ரூபாய் இல்லாட்டி 50 லட்சம் கொடுத்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை நம்ம எதுக்கு செய்கிறோம்னா உலகத்தில் இருக்க அவங்க எல்லாரும் இப்படி ஏமாறாதீங்க. எவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த பரதேசி இந்த அயோக்கியங்கிட்ட வந்து ஏமாந்து எவ்வளோ பேர். ஆனால் அவங்களுக்கு சொல்கிறக்கோ பேசுகிறக்கோ பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க கூட இருக்க இந்த அடியாட்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, அவங்க வீட்டுங்களுக்கு போகிறது, மிரட்டுறது. பொண்ணும் இல்லை, இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க பொண்ணு மேலேயுமே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அக்கா அந்த பொண்ணோட சித்தியோ பெரியம்மா வீட்டில் போய் மிரட்டியிருக்காங்க. நீங்கள் நல்லவனுங்களா, நீங்கள் எதுக்கு மிரட்டுறீங்க? நீங்கள் தப்பு பண்ணாட்டி விட்டுட்டு போங்க, கடவுள் அவங்கள தண்டிப்பாங்க. நீ கும்பிட்றது கடவுள், நீ ஒரு நேரம் சொல்கிற கடவுள் இருக்க, ஒரு நேரம் கடவுள் என்னமோ அந்த ஆள் பைத்தியக்காரனாட்டு பேசுவான். அவனே சிரிச்சுப்பான், அவனே ஏதோ கேள்வி கேட்பான். அவன் பேசுறது என்னென்ன புரியாது. சும்மா இங்கிலீஷில் ஆக்சென்ட் போட்டு பேசினா மட்டும் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், அதுக்கு பதில் இருக்காது, ஏதோ வேறு ஏதோ பேசும். அப்போ நீ இவ்வளோ சொல்கிற இந்த சாப்பாடு சாப்பிடு அந்த சாப்பாடு சாப்பிடு, அப்போ ஏன் நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உனக்கு எதுக்கு மூளை கோளாறு வந்துச்சு? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு கடவுள் உனக்கு வேட்டு கரெக்டாக வச்சுருக்காரு. அதனால என்னை விட வயசில் சின்னவன், நான் அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு தேவையில்லை. அவனும் சரி அந்த ஸ்ரீ ரவின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அந்த பெங்களூரில் ரெண்டும் முதல் கூட்டாளிங்க. அப்புறம் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இது இங்கே வந்து ஆரம்பிச்சது, அது அங்கே போய் ஆரம்பிச்சது, அவ்வளோதான் கதை. இவங்கெல்லாம் இந்த யோகாவை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போது இங்கிலீஷ் மெடிசன்லேயும் நிறைய டாக்டர்ஸ் மக்களை ஏமாத்துறவனும் இருக்கான். அதே மாதிரி ஆயுர்வேதாத்துலேயும் இருக்கான், சித்தாத்துலேயும் இருக்காங்க. அதில் ஏமாத்துறவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். நம்ம தான் அதை தெரிஞ்ச உடனே நம்ம வந்து விலகி வருது கரெக்டு. இப்போ வந்து இந்த அப்பா அம்மா அந்த அமெரிக்காவிலேருந்து அந்த பொண்ணுக்கு மானபங்கமான பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவங்க வந்து மற்ற குழந்தைங்களுக்கு இது ஆகக்கூடாதுன்னு அவங்க செய்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆள் வந்து 5 பைசா போய் இவங்க வந்து மிரட்டி இவங்க 5 பைசா இவங்களுக்கு காசு கொடுப்பான்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா இவங்க வாயை மூடிட்டுன்னா இன்னும் எவ்வளோ அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்பட போகிறாங்க. இதுதான் நியாயம். இப்போ வந்து நான் பேசுகிறேன்னா எனக்குன்னு இவங்ககிட்ட இருந்து 10,000 கோடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டா கிடையாது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு இது ஒரு இதாக வார்னிங் கொடுக்குறோம், எச்சரிக்கை, இங்கே போகாதீங்க, இது இங்கே தப்பாக நடக்குதுன்னு சொல்லி. இதை கேட்டுட்டு மக்கள் வந்து திருந்தணும். பைத்தியக்காரங்களாட்டம் வந்துட்டு அவன் பாருங்க என்ன ஆட்டம் போடுறான், அது போதை பாருங்க. போதை இருந்தால் தான் அப்படியெல்லாம் ஆட்டம் போட முடியும். இவெல்லாம் ஒரு சாமியாரும் கிடையாது, மனாங்கட்டியும் கிடையாது. கெட்ட வார்த்தை வருது, பட் ஐ டோன்ட் கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டான்ட்டு சர்க்குருன்னு சொல்கிறாங்கம்மா. இது இல்லை இல்லை, அது அவனே கூப்பிட்டுச்சுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மலையாளத்து இதில் எனக்கு அந்த அவரையும் தெரியும், ஏஷியாநெட்காரு, அவர் பேர் வந்து சசி மேனனோ அது. அப்போ அவர் கேட்குறாரு, உன் பேர் ஜகி வாசுதேவ் தானே, நான் எதுக்கு உன்னை சத்குருன்னு கூப்பிடணுன்னா, இந்த ஆளுக்கு கோவம் அது. இவன் நிஜமாவே நீ அப்படி ஒரு ஞானியோ இல்லாட்டி நீ கடவுளாக இருந்தாலும் உனக்கு பொறுமை இருக்கணும். என்னை வந்து இப்போ 10 பேர் என்னை திட்டுவாங்க, என்னை திட்டுறவங்களும் இருப்பாங்க. இப்போ அவனோட ஆட்கள் எல்லாம் என்னை திட்டுவாங்க, இவன் என்ன மூதேவி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறவனும் இருப்பான். அப்போ வந்து நம்ம அதுக்காக வருத்தப்பட இது என்ன சொல்கிறது, அதுக்காக கவனம் இருக்கணும்னு தேவையில்லை. நம்ம செய்கிற சேவை நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டு வந்தாலும். இப்போ நான் வந்துட்டு ஜெயலலிதாவோட சாவை பற்றி எதுக்கு நான் பேசணும்? இந்த ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு 10,000 கோடி கொடுக்க போகிறாங்கட்டா கிடையாது. என் கடவுள் பேச சொல்லிச்சேன்னா கடவுள் வந்து இது கொலை சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு நிறைய எவிடன்சஸ் கிடச்சிது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஃபைல் பண்ணும்போது எனக்கு கடவுள் சொல்லி தான் நான் பண்ணேன். அப்போ வந்து நானும் எடுத்துக்கலாம், ஐயோ எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது. ஆகிய இந்த அரசியல்வாதிகள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அரசியல்வாதிகள் இப்போ நம்மள எவ்வளோ பேர், நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். ஊழல் போயிட்டுருக்கு, நம்ம ஊழல் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், போலீஸ்காரங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்போ வந்துட்டு அவங்க எல்லாரும் நம்மளுக்கு எதிரிங்க தான். ஏன்னா எல்லாத்துக்கும் எரிச்சல். ஏன்னா நம்ம நீதி நியாயம் வந்து பேசுகிறோம் கேட்குறோன்னு சொல்கிறதால நிறைய பேருக்கு
பிடிக்காது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து நாட்டுக்கு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினச்சா நம்ம உயிரை பணைய வைக்கணும். அப்போ தைரியம் இல்லாதவன் அப்போ நான் பேசக்கூடாது. எனக்கு தைரியம் இல்லாட்டி நான் பேசக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் நடத்தக்கூடாது. இல்லாட்டி உள்ளார உட்காந்து ஒழிஞ்சிட்டு இருக்கணும் இல்லையா? இவனுங்க பாதி பேர் இவனுங்க இந்த அரசியல்வாதி இல்லை சினிமாக்காரங்க எல்லாம் ஒரு பவுன்சரை வச்சுப்பாங்க. அப்போ எப்படி மக்கள் வந்து உங்களோட சந்திச்சு பேசுவேன்? நீங்கள் எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரீங்க? உங்களுக்கு யார் கெஞ்சி கேட்டினா? இப்போ வந்து எங்களுக்கு வந்த தகவல் வந்து இந்த இந்த சர்ச்சையெல்லாம் வந்த அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களாம்மா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் இங்கே அப்படி நடக்குதான்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து வருஷம் இந்த ஜகி வாசுதேவுக்கு 60 கோடி நன்கொடை கொடுக்குறாங்கம்மா. 60 கோடி. இவன் சொல்கிறானம்மா, நான் ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், இது அது. ஆனால் பொய். அங்கே படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வந்து அவங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து 7 லட்சம் 8 லட்சம். 8 லட்சம் பாருடா, எப்படிலாம் கொள்ளடிக்கணும். நம்மலாம் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம நிஜமாகவே சேவை பண்ணுறோம். எவ்வளோ பிள்ளைங்க வந்து ஃப்ரீயாக படிக்குதுங்க நம்ம கிட்ட. சரி, அது போட்டோம், அது நம்மளோட இது. நம்ம ஒன்று இது. அப்போ இவன் பரதேசி என்ன சொல்லிட்டு இருக்கிறான், நான் வந்து சேவை பண்ணுறேன் ஏன் இதுன்னு சொல்லி இவனுக்கு ஸ்கூல் கொடுப்பான். இந்த தமிழ்நாட்டு இந்த மினிஸ்டருங்க எந்த ஆட்சியாக இருக்கட்டும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம அந்த பணம் கொடுக்க மாட்டான் பாரு, இந்த முன் பணம், ஊழல் பணம். அதில் இந்த மாதிரி அயோக்கியன் மாதிரி இந்த பொம்பளைங்களை கற்பழிக்கிறதுக்கு அவனுக்கு ஸ்கூல் பர்மிஷன். அப்போ இந்த கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது இல்லை? அப்படி கேட்குறல கேள்வி, கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது என்ன பிடுங்குச்சுப்போ? இந்த ஆள் மேலே எதுனா ஆக்ஷன் எடுத்துச்சா? அந்த ஸ்கூல் அங்கே நடக்கிற ஸ்கூல் மேலே என்ன நடக்குது? பிள்ளைங்க மேலே மானபங்கம் நடக்குது. ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் சரி. அப்போ இந்த இருக்க மினிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இப்போ இருக்க பிரசன்ட் கவர்மெண்ட் பழைய கவர்மெண்ட்டில் இந்த செங்கோட்டையன் இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட்டில் வந்து இப்போ இந்த மகேஷ் அன்பிலோ பொய்யாமொழியோ அவனை ஒருத்தர் நம்ம ஸ்கூல் பர்மிஷன் கேட்டால் நம்மகிட்ட கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆனால் அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம தான் கடித்தோம். இழிச்சு வாயை சாப்பாடு போடுறது என்ன இது ஃப்ரீயாக? நம்ம எவனா கவர்மெண்ட் கிட்ட 5 பைசா வாங்கியிருக்கோம்? அப்போ வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டு பேசுது இல்லை, நியாயம் நிலை நாட்டுவோம். என்ன கெட்ட வார்த்தை வருது பேசணும்டா. ஆனால் பொறுமையாக போயிட்டுருக்குறேன். என்னத்தடா நீங்களாம் நில நாட்டுறீங்க? இந்த மாதிரி அயோக்கியனுங்களுக்கு போய் ஜால்ரா அடிக்கிறீங்க, சல்யூட் அடிக்கிறீங்க. நீங்களும் பொம்பளை பொறுக்கீங்க. ஏன்னா இங்கேயும் நிறைய பேர் பொம்பளை பொறுக்கிங்க இருக்காங்க. அந்த 60 கோடி அவங்க வந்துட்டு இந்த வருஷம் வந்து 100 கோடிக்கு செக்கு கொடுத்துருக்காங்களாமா இந்த ஆளுக்கு. என்ன சொல்கிற கிஃப்ட் அன்பளிப்பு. ஓகே, அதுக்குள்ளே அவங்களுக்கு அது தெரிய வந்ததுன்னா அதை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்களாமா. இது உண்மையான்னு சொல்லி. அதனால் இந்த தகவல் உண்மையாக போயா இன்னும் நம்ம அது மேலே இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கை தகுந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட ஒரு பெற்றோர் இந்த தகவலை என்கிட்ட கொடுத்துருக்காங்க, பேசுங்கன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது. அப்போ இந்த சரி, இந்த மோடிக்கு தான் குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, குட்டி இல்லை. இந்த அமித்ஷாவுக்கு ஒரு பேத்தி இருக்குதுல்ல, அப்போ அவன் பேத்திக்கு இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுவான்? அப்போ இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் தானே. இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு என்ன சேவை பண்ணுறாங்க? கொள்ளாடிக்கிறது தான் இவங்களோட சேவை. மக்களோட பணத்தை எடுத்து அவங்களே இல்லை மக்களோட பணம் இல்லை, பதவியில் உட்காந்துட்டு இந்த அமித்ஷாவே வந்துட்டு அந்த ஜட்ஜ் ஒருத்தரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. அதை அப்படியே மூடி மறைச்சாங்க. ஏன்னா இப்போ வந்து இவங்க 10 வருஷமாக இவங்க ஆளும் வர்க்கமாக இருக்கிறதால இவங்க இது. அப்போ வந்துட்டு இந்த கடவுள், இப்போ என்னோட கேள்வியெல்லாம் கடவுளை தான் திட்டணும்னு தோணுது. நீ நிறைய தடவை தெரியும் உனக்கு. நான் சொல்கிறேன், எங்கடா உட்காந்துட்டு இருக்கீங்கடா, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி எல்லாம் நினைக்கலாம். என்னடா இந்த அம்மா வந்து கடவுளே என்னடான்னு கூப்பிட்டுருந்தா நம்மளுக்கு ரைட் இருக்குது. நம்பும் கடவுள், அந்த கடவுள் தவறு செய்ய மாட்டார்னு என்று நம்ம நம்புகிறோம். அப்போ அந்த கடவுள் நம்மளை விட்டு கொடுக்கும் போது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை வந்து வாயில்லாத அந்த குழந்தைங்களாம் என்ன சொல்ல தெரியும். அப்போது இவெல்லாம் ஒரு மனுஷனா? மிருகம் கூட நல்லது. மிருகத்துக்கு கூட ஒரு இது அன்பு பாசம் இருக்குது. இப்போ பார்க்குறோம் சமயம் புலி, இந்த சிங்கம் எல்லாம் கூடவே இப்படி வந்து முத்தம் கொடுக்குது. குரங்கு குட்டியெல்லாம் எவ்வளோ அழகாக நாய். அப்போ இவெல்லாம் மனுஷனா? கெட்ட வார்த்தை வருது பேசுறதுக்கு. ஆனால் நம்ம தேவையில்லை, அந்த அவளுக்கு நம்ம இறங்க வேண்டான்னு சொல்லி. நான் நம்பும் இந்த கடவுள். நான் எதுக்கு இதை பேசிகிட்டே இருக்கிறேன்னா, நான் நம்பும் இந்த கடவுள் அந்த இயற்கை அவனை அழிக்கும்.
நான் ஆல்ரெடி சவால் விட்டுட்டேன். ஓகே. ஓகே, இப்போ டெய்லி இன்னும் ஒவ்வொன்றா வரப்போகுது. இப்போ வந்து அந்த இன்னும் எஃப்ஐஆரே கொடுக்கல. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த பெண்ணோட கம்ப்ளைண்ட் இந்த அப்பா அம்மாவுக்கும் இன்னும் எஃப்ஐஆர் கொடுக்கல இந்த போலீஸ். அப்போ இந்த போலீஸ் என்ன பெரிய லா அண்ட் ஆர்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எங்களுக்கெல்லாம் இருந்தால் ஓடி வரீங்களா டிங்கி டாங்கின்ட்டு. பாமர மக்களுக்கு மட்டும் நீ இழுத்து போடுற இதை பண்ணுற. நீங்கள்லாம் ஆம்பளைங்களா இருந்தானே, இல்லாட்டி இப்போ பொம்பளைங்க கூட இருக்கிறாங்க போலீஸில். நீங்கள்லாம் வந்துட்டு நிஜமாகவே லா அபைடிங் சிட்டிசன்ஸ். ஆனால் போய் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க இல்லையா, இல்லாட்டி எஃப்ஐஆர் கொடுங்க. யோகிதை வந்து எஃப்ஐஆர் கொடுங்க. அப்புறமேல அந்த குடும்பங்க வந்து கோர்ட்டில் பார்த்துப்பாங்க. இங்கே நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, நான் இது சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும். அந்த கடவுள் கோர்ட்டில் நம்மளுக்கு உடனே நியாயம் கிடைச்சே தீரும். நம்ம கடவுள் சோதிப்பார். அப்போ நம்மளும் திட்டுறோம், ஏன்டா பரதேசி நம்மளை இப்படிலாம் பண்ணுற கடவுளையும் பரதேசின்னு திட்டுறோம். அப்போ வந்து அந்த கடவுள் அட்லீஸ்ட் கடவுள் வந்து வருவார், வந்து இவனுங்களெல்லாம் அழிப்பார். நான் நம்புறது வந்து அன்றைக்கி வந்து அவங்க பொண்ணு போகணும்னு அழுவுது இந்த மகா சிவராத்திரியில். அந்த பிள்ளைக்கு தெரியும் அவங்க அப்பன் சாவ போகிறான்ட்டு. அதுக்கு தான் அதெல்லாம் ட்ராமா, இல்லாட்டி அதுவுமே ரீஹர்ஸ்டாமா. தட் இஸ் முதலே போடுவாங்களாம்மா, அப்போ தான் மக்கள் சேர்ந்து அழுவான்னு சொல்லி. அங்கே போகிறது பாதி போதையில் உட்காந்து அழுகுதுங்களா, எதுக்காக அழுகுதுங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம போய் கடவுள்கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டா மட்டும் நம்மளுக்கு நடந்துடுமா? புரியுதா? எல்லாம் உலகமே அழுது சாதிக்கலாம்ல கடவுள்கிட்ட. அதில் மக்கள், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி, நான் பேசுவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம், என்னடா இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்களாம்மா, ஏன் முதல்ல பேசல? நான் முதலேருந்தே தான் பேசிகிட்ருக்கேன். நான் ஜக்கி வாசுதேவை பற்றி பேசிக்கிறேன், ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறேன், ஊழல் பண்ணுற அரசு அதிகாரிகளை பற்றி பேசியிருக்கேன், கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அதானி அம்பானி இதுங்கெல்லாம் வந்து யார் இந்த கார்ப்பரேட்ஸ் நம்ம நாட்டை கொள்ளாடிக்கிறவங்களோ, இல்லாட்டி இந்த சாமியார்கள் யார் மக்களை ஏமாத்துகிறார்களோ, என்னோட ப்ரேயர் நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிறது என்னன்னா, இந்த அயோக்கியர்களை நீ எப்போ அழிப்பார் கடவுள் கண்டிப்பாக அழிப்பார். இது வந்து இயற்கை தன்னோட வேலையை கண்டிப்பாக செய்யும். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது வந்து ஏன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து நிராகரிச்சிட்டாங்க? ஹைகோர்ட்டில் நிராகரிச்சிட்டாங்கன்னா, ஹைகோர்ட்டில் இந்த 2 ஜட்ஜஸும் சுவோமோட்டோவா, தமிழ் அது என்ன சொல்கிறது, அவங்களாவே வந்துட்டு போலீஸை போய் சர்ச் பண்ண சொன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பட் அதுக்குள்ளார இந்த ஆள் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டான். ஓகே, அதில் வந்து அவனுக்கு வந்தது வந்து கோர்ட்டுக்கு ஆஜரானது வந்து ஒரு பிஜேபி வக்கீல் தான். இப்போ வந்து இந்த ஆளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது வாசுதேவுக்கு. என்ன தான் சொல்கிறேன் பாரு, அவங்க பணம்லாம் இங்கே கொள்ளவடிச்ச பணம், இவனை பொம்பளை சப்ளை பண்ணுறது. எனக்கு வந்து தகவல் இவன் வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் பொம்பளை சப்ளை மாமா வேலை பார்த்துருக்கான்னு கூட எனக்கு தகவல் வந்திருக்குது. ஓகே, அவங்க சைடுன்னு தான் இது வந்து எனக்கு முக்கால்வாசி தகவல் வருது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தால் எனக்குமே வருது, இல்லாமல் இல்லை. ஆனால் நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்மளை நம்பி சொல்லும் போது நம்ம சொல்கிறோம், அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேயும் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டுமே எல்லாருமே இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு தான். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ராம் ரஹீம்ன்ட்டு ஒரு ஹரியானால அயோக்கிய கொலை பண்ணியிருக்கான், கற்பழிச்சிருக்கான். அவனுக்கு பரோல் கொடுத்துட்டு இந்த 10 நாள் 20 நாள் அவன் 10 நாள் பரோல்லே இருக்கிறான். அப்போ உனக்கும் எனக்கும் நம்ம ஜெயிலுக்கு போய் நம்மளுக்கு பரோல் எப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். அதில் இந்த சட்டமும் எப்படி தெரியுமா, இங்கிலீஷில் சொல்கிறாங்களா, எல்லாம் பார்ஷியல். தட் இஸ் ஒரு தரமாக. தட் இஸ் யார் பணம் கொடுக்குறாங்களோ, யார் பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் போகுது. அதான் நான் சொல்கிறேன், கடவுளோட கோர்ட்டில் நான் இந்த கோர்ட்டெல்லாம் நீதி நியாயம் வழங்குதோ இல்லையோ, என்னோட கடவுள் கோர்ட்டில் கண்டிப்பாக இவனையெல்லாம் அழித்தே தீருவாங்க. இவனை அழிவான். நம்ம நம்மளாம் பார்ப்போம். நான் அவனை விட வயசை பெரியவளாக இருந்தாலும் நான் வாழ்ந்து பார்ப்பேன் இவனுங்கெல்லாம் அழியுது. நன்றி.